நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாட்டு பசுவுக்காகவும் நாட்டின் பசுமை காக்கவும் நாடு முழுவதும் போராடி வாடிவாசலையும் நெடுவாசலையும் மீட்டெடுத்த நற்றமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். காதலர் தினம் ஊரே கொண்டாடுது, ஒருத்த மட்டும் கொண்டாடாம சோகமாக உட்காந்துக்கிட்டுங்க. நான் போய் கேட்டேன், ஏனே நீ மட்டும் கொண்டாடாம இருக்க, நீயும் உன் ஆளை கூட்டிகிட்டு ஊர் சுத்த போக வேண்டியதானே. அவன் சொல்கிறேன் என்கிட்ட, அட போ தம்பி, எவனோ எடுக்க போகிற திருவிழாக்க நாமே கும்பாபிஷேகம் பண்ணுறோம். காதலி வந்து காதலிங்கிட்ட கேட்டிருக்கான், ஏண்டா நான் செம்மையாக இருக்கேனா அசிங்கமாக இருக்கேனா? ரெண்டுமேம்மா. புரியலடா, தெளிவாக சொல்லு. செம்ம அசிங்கமாக இருக்கடின்னு. ஒரு பெண்ணு காதல் கவிதை எழுதியிருக்கா. அன்பே நீ நீர் நான் மீன், நீ காய்ந்து போனால் நான் மாய்ந்து போவேன், என்றும் அன்புடன் உன் காதலி. எடுத்துகிட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் கடையில் கொடுத்துருக்கேன். அண்ணே இதை டைப் அடிச்சு கொடுங்க. டைப் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரான். அவன் கண்ணில் தார தாரையாக தண்ணி ஊற்றுது. சே, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணாம்மா, அந்த பையன் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அங்கிள் அங்கிள் சீக்கிரம் 10 ஜெராக்ஸ் போடுங்க, எல்லாம் வெயிட் பண்ண கொடுக்கணும். அதாவதுன்னு வாத்தியார் ஒரு பழமொழி சொல்லியிருக்கார், திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். மச்சான் இருந்தாலும் எப்பவுமே இப்படி தாண்டா தாலி இருப்பான். வாத்தியார் சொல்லியிருக்காருண்ணே, தம்பிகளா தன்னம்பிக்கை முக்கியம் வாழ்க்கையில். முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களுக்கு சொந்தமானது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் முடியாதுன்னே சொல்லக்கூடாதுறான்னு. நம்மளால ஒரு தெரிஞ்சு கேட்டிருக்கான், சார் இப்போ நான் வீட்டுக்கு போகணும், என்னை அனுப்ப முடியுமா முடியாதானே? தகச்சு போய் நின்றுருக்கார் வாத்தியார். தெறிக்க விட்டுறாங்க. இப்போலாம் பசங்க ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க இல்லையா? வாத்தியார் வந்து வகுப்பில் நுழையும் போது 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார், எங்கள் 2 பேருக்கும் ஒரு போட்டி, 2 பேரில் யார் அதிக பொய் சொல்கிறாங்க அவங்களுக்கு 100 ரூபா பரிசு சார். வாத்தியார் சொல்லியிருக்கேன், சை உங்களெல்லாம் என் ஸ்டூடெண்ட் சொல்லவே அசிங்கமாக இருக்கடா, உங்கள் வயசில் எனக்கு பொய்னா என்னன்னே தெரியாதா. 2 பேரும் சேர்ந்து 100 ரூபா வாத்தியார் கையில் கொடுத்துட்டு, சார் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. அண்ணே, ஆண்களோட பிறவி பாலாஜண்ணே ஒரு சினிமா படம் மாதிரி. உருவாக்குறது என்னமோ தாய்ங்கிற ப்ரொடியூசர் தான், ஆனால் இஷ்டப்படி ஏற்கிறது பொண்டாட்டிங்கிற டைரக்டர். அந்த அளவுக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கோம். அப்படி தான் பொண்டாட்டி வேகமாக வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தோடனே ஓன்னு அழுதுருக்கா. ஐயோ போச்சே போச்சேன்னு. புருஷன் கேட்டிருக்கான், ஏமா அழுகுறேன்? இல்லைங்க, நான் மதியம் ஒரு ஜோசியரை பார்த்தேங்க, அவர் என்கிட்ட சொன்னார், அடுத்த பிறவியில் ஒரு பிச்சைக்காரன் தான் உனக்கு புருஷனாக வருவானாருன்னு. இவன் ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டிக்காரி கேட்டிருக்கான், நீ ஏன் அழுகுற பாவி மனுஷான்னு. அடி போடி, அதே ஜோசியக்காரனை காலில் பார்த்தேன், அவன் அடுத்த பிறவியில் நான் பிச்சைக்காரனாக பிறப்பேன் இருக்கேன். நான் இப்படி தான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன்னே உங்கள் தொகுதி எம்எல்ஏ எப்படின்னு. கடவுள் மாதிரி பாவுது, அவ்வளோ நல்லவரானே, 2 பேரையும் நேரில் பார்க்கவே முடியாது. ஒரு அரசியல்வாதினே என்ன பண்ணிவிட்டான், தமிழ்நாட்டில் உள்ள ஏழைங்கள்லாம் பஸ் ஏற்றி கேரளா காமிச்சிட்டு இருந்தான். பக்கத்தில் இருந்த தொண்டைங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க, நம்ம தலைவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சாடா, அவன் தான் தேர்தலில் ஜெயிச்சிட்டான்ல, மறுபடியும் ஏன் ஏழைங்கள்லாம் அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கான். நீ தலைவரோட தேர்தல் வாக்குறுதியை படிச்சே இல்லையா? இல்லடா லூசு பயில, தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்தை ஏழைகள் இல்லாத மாநிலமாக மாற்றணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதான் கேரளா காமிச்சிட்டு இருக்கான். நீங்கள் வறுமை ஒழிக்க போகிறது கிடையாது. அதாவது நம்ம நாட்டு சுதந்திரத்தை பற்றி, சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லலானே. சுதந்திரத்துக்காக போராடின அத்தனை பேரும் செத்து போயிட்டான். அவன் வாங்கி கொடுத்த சுதந்திரம் மொத்தமாக செத்து போச்சு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆனால் உலகத்திலேயே விவசாயத்தை முதுகெலும்புன்னு சொல்கிறனா நம்ம நாடு. அதாவது விவசாயத்தை நாட்டின் முதுகெலும்பு என்றோம். அவன் விளைவித்த உணவைத்தான் அனுதினமும் உண்டோம். அவன் துணியின்றி தலைநகரில் திரிவதையும் கண்டோம். அதை தடுக்காத வாய்ப்புத்தி மௌனியாய் நின்றோம். வறட்சி இல்லா புத்தம் புது தேசத்தை அமைப்போம். அதை தலைமையேற்று நடத்திடவே நம் விவசாயியை அடைப்போம். அன்று சொன்னான் என் பாட்டன், நீரின்றி அமையாது உலகு என்று. ஆம் பாட்டனே, சோரின்றியும் அமையாது உலகு. விவசாயியின் இன்றி அமையாமையை கூற வேண்டும் என்றால், அசையாது அவனின்றி அகிலம் ஒரு நொடியும், கிடைக்காது அவனின்றி சோறு ஒரு பிடியும். அவனின்றி உயிர் வாழ எவனால் தான் முடியும். விவசாயம் இல்லை என்றால் பசியால் உலகமே மடியும். வாய்விட்டு சிரிப்போம், நம் உள்ள உணர்வுக்காக விவசாயியை பற்றி சிந்திப்போம். நாம் உண்ணும் உணவுக்காக மறையட்டும் அவன் காயம், செழிக்கட்டும் விவசாயம். இறுதியாக எவ்வுயிரும் வாட இயலாது விவசாயி இன்றி இவ்வுயர மேடையினுள். இதை பேச நான் வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ஓகே,
பிரேம் இன்னைக்கு வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்தது இவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே ஒருத்தர் எலிமினேட் பண்ணி ஒரு வைல்டு கார்டுக்கு வராரு அப்படின்னா அந்த வைல்டு கார்டுக்கு வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரேம்கிட்ட இருந்து மற்றவங்க கற்றுக்கலாம். நம்ம ஓவராலாக ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வேணால் மாறலாம். பிரேமுக்கு வரலாம், பிரேமுக்கு வராமல் போகலாம். எப்படினாலுமே இன்னைக்கு பிரேம் பண்ண வந்து த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று வந்து ஒரு நகைச்சுவையின் வழியாக தான் சமுதாயத்தினுடைய ஆழமான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுதான் என்எஸ்கே பண்ணார், மிகப்பெரிய மனிதர்கள் அத்தனை பேருமே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரேம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அழகாக உங்கள் கையில் வந்திருக்கு. நகைச்சுவையின் வழி சமுதாயத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்கிறதுக்கான ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நானும் பாலாஜி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணவே பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த பிரேமுக்கும் இப்போ வைல்ட் கார்டில் நாங்கள் பார்க்குற பிரேமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப 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 அழகான பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே நீங்கள் ஒரு திறமைசாலி என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. வாழ்த்துக்கள், சூப்பர். உங்க தமிழ் கேட்கறதுக்கே அவ்வளோ இனிமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது தமிழ். அது மட்டும் இல்லை, எல்லா ஜோக்ஸுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் லாஸ்ட்ல விவசாயிகள் பற்றி சொன்னது உண்மையாலுமே வந்து ஒரு செகண்ட் வந்து நம்ம எல்லாருமே வெட்கப்படணும். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம வாயை மூடிட்டு தான் இருக்கோம். நமக்குள்ளே இருக்கிற கொந்தளிப்பை நீங்கள் வந்து பிரதிபலிச்சிங்க. இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நமக்கே தெரியல. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. வெரி எல்லாருமே நிறைய பேர் விவசாயத்தை பற்றிலாம் சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க. ஆனால் நீ சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த எமோஷனலாக இருந்தது, கேட்க இனிமையாக இருந்தது. உண்மையாக இருந்தது. நல்லா அழகாக சொன்னேன். சூப்பர்.